சிங்கரை செட்டுக்கு கூப்பிட்டு அவங்கள பாட வைக்காம அவங்களுக்கு அனுப்புறது இவ்வளவு கஷ்டமான விஷயமும், அதே போல அந்த கேரக்டரை பத்தி பேசிட்டு அந்த கல்ல சிரிக்க சொல்றது ஒரு அவசியமான விஷயமா இருக்கு. அதனால சிரிக்க முடியுமா எங்களுக்காக? கண்டிப்பா. இந்த கேரக்டர் பண்ண பிறகு உங்க அப்பா இல்ல உங்க அண்ணா சொன்ன ரிவ்யூ என்னவா இருக்கும்? பிகாஸ் அவங்கள பத்தி நிறைய விஷயங்கள் நீங்க பேசிட்டு இருக்கிறதுனால. அவங்களுக்கு எல்லாம் தெரியும்ல நான் பைத்தியம்னு. புதுசா இல்ல, என்னடா உண்மையாவே இருக்கு அந்த மாதிரி ஏதாவது அவ்வளவு இயல்பா தத்ரூபமா இருக்கு அந்த மாதிரி. ஓகே, நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க நான் வேற ஒரு வேஷத்துல இருந்த அந்த படத்துல, அதனால அந்த ஸ்டார்டம்ன்ற விஷயம் கிடைக்காம இருந்திருக்கும். அந்த படம் முடிச்சிட்ட பிறகு நம்மள யாருமே கண்டுபிடிக்க மாட்டேங்கிறாங்க. இன்ன வரைக்குமே இருக்கு. ஏன்னா அந்த கேரக்டர் நீங்களா பண்ணீங்கன்னு இப்போ வரைக்கும் கேட்கும்போது கொஞ்சம் வலிக்குது. ஏன்னா இதுக்கு எல்லா இடத்துலயுமே நம்ம சொல்லிட்டோம். ராஜாராணில நடிச்சிருக்கேன். ராஜாராணில என்ன நடிச்சிருக்கீங்க? ராஜாராணி நான் பார்த்தேன், ஒரு 10-15 தடவை பார்த்திருக்கேன். என்ன கேரக்டர் நடிச்சிருக்கீங்க? இப்படிதான் எல்லாரும் கேட்பாங்க. அப்புறமா அந்த சிரிச்சு காமிச்சு, ஓ அது நீங்க தானா அப்படின்னு. பட் அது எனக்கு பெரிய ஒரு காம்ப்ளிமெண்டா பாக்குறேன். ஏன்னா ஒரு படத்துல நம்ம நடிச்சிருக்கோங்கிறது நம்மளா இல்லாம ஒரு கேரக்டரா தான் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு, அந்த கேரக்டர் தான் அவங்க பிடிச்சிருக்காங்கும் போதே அந்த இடத்துல ஒரு ஆக்டரா சும்மா ஒரு சின்ன ஒரு கர்வம் இருக்கு எனக்கு.